திருச்சிற்றம்பலம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான் கலந்து உனக்குத் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் திருச்சிற்றம்பலம். எல்லாமல்ல அருள்மிகு வடிவுடைய நாயுடு நமர் பாண்டி கொடுமுடிநாத திருவடிகளையும், எல்லாமல்ல சிவகாமி அம்மையுடன் நமர் கூத்தப் பெருமானுடைய திருவடிகளையும் மன மொழிமைகளால் வழங்குகின்றேன். என்னை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்திய போற்றுதலுக்கு மனதில் உடைய குருநாதர் திண்டுக்கல் சிவாஜி அவருடைய திருவடிகளையும், ஜோதிடமும் சித்தாந்தமும் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமாருடைய திருவடிகளையும் திருவடிகளையும் என் தலைமையில் வைத்து உச்சி மேல் குவித்து வணங்குகின்றேன். சிவா திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாம்ஜி. கேளுங்க. குரு சந்திரனை எப்படி ஜி ஏத்துக்கிறாரு? புதன் மேல அவரு கோபமா நினைக்கிறாரு, அவரை ஏத்துக்கல. சந்திரன் மேல தானே ஜி மிகுந்த கோபமா இருக்கணும். அங்க அவ்வளவு அவமானங்கள் தந்தவன். அற்புதமான கேள்வி. இதுதான் குருவும் சந்திரனும் சேர்ந்து 7ஆம் இடத்தில் நிற்கும் பொழுது மட்டும் குருவுக்கு அந்த ஞாபகம் வருது. தன் மனைவியை சந்திரன் கவர்ந்தது ஞாபகத்திற்கு அந்த ஜாதகருக்கு அந்த இடத்தையே பால்படுத்தி விடுகிறார். எத்தனை மனைவியர் வந்தாலும் மனைவி தங்க மாட்டார். இந்த ஒரு ஜாதகத்தில் குரு சந்திரன் சேர்ந்து ஒரு ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் நிற்கின்றதோ, அதுவும் குரு லக்னத்திற்கு பாவியாக இருந்து குரு சந்திரன் சேர்ந்து 7ஆம் இடத்தில் நின்றுவிட்டால் டோட்டல் வாஸ் அவுட். குடும்ப வாழ்க்கை வாஸ் அவுட். அங்க விதிவிலக்கு இடமே இல்லை. லக்னத்திற்கு குரு பாவியாக அமைந்து குரு சந்திரன் சேர்க்கை 8 டிகிரிக்குள்ள ஒரு 7ஆம் இடத்தில் போய் கோர்ந்து விட்டால் வாஸ் அவுட் குடும்பம். அங்க குடும்ப வாழ்க்கைக்கு இடமே இல்லை. மற்ற இடங்களில் ஏன் மன்னிக்கிறாரு, புதனை ஏன் அவ்வளவு பகையா நினைக்கிறார் அப்படிங்கிறது, அங்க நடந்த விஷயம் குருவாகப்பட்டவர் அனைத்தும் அறிந்தவர். இந்த சந்திரனை ராஜசூய யாகத்துக்கு தாராதேவி போய் தாராதேவி பாட்டுக்கு வந்திருந்தா குருபத்தினிக்குண்டான மரியாதை செஞ்சு சந்திரன் அனுப்பிவிட்டார். வந்திருந்தா பிரச்சனை இல்லை. தன்னுடைய மாணவனை மயக்கி தனக்கு அடிமைப்படுத்தி அந்த தவறு கிளச்சதுனால சந்திரனை மன்னித்து விடுகிறார். தன் மனைவி மேல்தான் குற்றம் அதிகம் என்பதால் அங்கே சந்திரன் மீது அந்த 7ஆம் இடத்துக்கு போகும்போது மட்டும்தான் ஞாபகம் வருது. மற்ற இடங்கள்ல அந்த ஞாபகம் வர்றதில்லை. அந்த பஞ்சனை என்ற இடத்துக்குள் போகும்போதுதான் அந்த பிரச்சனையே வருது. மற்ற இடங்கள்ல அது பிரச்சனை கொடுக்கறது இல்லை. புரியுதாங்க? ஆனால் புதனை பார்க்கும் போதெல்லாம் இது எனக்கு ஒரு அவமான சின்னம் என்ற ஞாபகம் புதன் மேல வருது. புரியுதுங்களா? சுருதி மேம். ஓம் நம சிவாம்ஜி. புரியுது. சந்திரன் தாராதேவி கவர்ந்துட்டு போகல. ஆம்ஜி. அதுதான் பிரச்சனையாங்க. கவர்ந்தது இவருதான், தாராதேவி தான். புரியுதுங்களா? அதுதான் அதான் சார். அதாவதுங்க, இந்த பெண் இன்பம், பெண் சந்தோஷம், பெண்ணினுடைய ஒரு ஈர்ப்பு, காமம் என்ற ஒரு வழியில மட்டும் தவறு செய்யாதவங்க யாருமே இல்லைங்க. எம்பெருமான் ஈசனை தவிர எல்லாரும் அது ஒரு சிலருக்கு வாய்ப்பு கிடைக்கல, கௌரவம் விட்டு கொடுக்கல. இது ஏதோ சூழ்நிலை வேணா இருக்கலாமா ஒழிஞ்சு மனசுலையாவது நினைச்சிருப்பாங்க. யாரும் நினைக்காதவங்கன்னா நல்ல வாழ்க்கை துணை அமைஞ்சிட்டா அவங்க அந்த ஆன்மா திருப்தி ஆயிரும். கிடைக்க வேண்டியது வீட்டுல கிடைச்சிட்டா பிரச்சனை இல்லை. கிடைக்க வேண்டியது கிடைச்சு தெரிகிற மனிதர்களை நாம என்ன சொல்றதுன்னு தெரியல. அவங்களாம் ஆடு மாட்டுக்கு சமம். கிடைக்க வேண்டியது கிடைக்காம இருக்கிற பசிக்கு என்ன பண்ணுவான்?
அந்த மாதிரி இது புராண காலத்திலிருந்து, விஸ்வாமித்திரன் காலத்திலிருந்து, நம்முடைய சூரவர்த்தனுடைய தந்தையாருடைய காலத்திலிருந்து, ஆதி காலத்திலிருந்து நாரத மகரிஷியை விடவா, நாரத மகரிஷியவே நான் சிவபெருமானுக்கு நிகரானவன் என்று ஆணவப்பட்டதுக்காக அஹ், அதுதான் ராமாயணத்தினுடைய உபகதை. அதனாலதான் மணிவாசக பெருமான் இந்த உலகத்துல ஒரு பெண் கொடுக்கின்ற சந்தோஷத்திற்கு வரிகள் போடும்போது 6 7 வரி பாடுகிறார். பிழைத்தும் என்று சொல்வதற்கு பாடுகிறார். ஒரு பெண்ணினுடைய சந்தோஷம் என்பது தவறுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. அதனாலதான் இந்த குரு அடிக்கடி சொல்லுவார், அவரவர் வினைவெளி அவரவர் அனுபவம், அவரவர் அவரவரை கொண்டு ஏற்று நாடகம், யாரையும் நல்லார் பொல்லாருக்கு. ஒரு பொண்ணோட ஒருத்த பயணிக்கிறான், ஒரு பொண்ணு தப்பான உருவத்தை பற்றி சொல்லாத வெளியே அதை தப்பா பார்க்காது என்பார். அவனுக்கு ஒரு சக்தியை அங்க கொடுத்திருக்கார் இறைவன். அதாவது சக்தி சுரூபம் பெண். அந்த ஒரு இயக்க சுரூபமற்ற இயக்கமற்ற நிலையில் இருக்கிறது சிவம். ஒரு ஆணுடைய வாழ்க்கை இயங்க வேண்டும் என்றால் பெண்ணுடைய சக்தி சுரூபம் கிடைச்சா மட்டும்தான் இயங்க முடியும். அந்த இயல்பான வாழ்க்கை கிடைக்காதவனுக்கு மாற்று மூலம் இன்னொரு வாழ்க்கை அவனுக்கு கிடைச்சு அவனை இயக்குது, அவ்வளவுதான். அதுவும் இறைவன் திருவருளே. இது அந்த அல்லல் பட்டாதான் தெரியும், படுறவங்களுக்கு தான் தெரியும். இதுவும் இறைவன் திருவருளே. ஆனா ஆஹ், இங்க சந்திரன் காலத்திலிருந்து இந்திரன் காலத்திலிருந்து, இந்திரனுக்கு இல்லாத இந்திராணியா வச்சு பாருங்க. ஊர்வசி ரம்பை மேனகையை தன்னுடைய ஆளாவே வச்சுட்டு அகலையை மேல ஆசைப்படணுமா? வச்சு பாருங்க. இதெல்லாம் கடந்துதான் மணிவாசக பெருமான் இதற்கு அவ்வளவு அழுத்தம் திருத்தமாக என்னை காப்பாற்றி கொண்டு வந்தாய் என்று சொல்கிறார். இறைவனுடைய பரம்பொருளுடைய ஆற்றல் இல்லை என்றால் எந்த கொம்பனும் கொம்பாதி கொம்பனும் இதிலிருந்து தப்ப முடியாது. அப்படிங்கிறதான் அந்த நிசத்தமான உண்மை. எந்த உணர்வுகளும் வேலை செய்யாத ஒரு மனுஷன் ஜடமாக இருந்தா வேணா தப்பிக்கலாம். அதான் உண்மை. ஜடமாக இருக்கின்ற மனிதர்களுக்கு இது பிரச்சனை இல்லை. உணர்வோடு இருக்கின்ற மனிதர்களுக்கு இந்த உணர்வும் அன்பும் பாசமும் எதிர்வாழ்வு தேவைப்படுது. அப்போ அதனாலதான் சந்திரனை இவர் என்ன பண்ணுவான், இந்த பெண்ணை போய் எல்லாம் பண்ணி அவனை மயக்கும் போது அந்த மயக்கத்தை சந்திரன் பெற்றுவிட்டான் என்பது குருவுக்கு தெரியும். இவர் அவர் கோச் என்ன பண்றது, சூழ்நிலை செயல் அந்த இடம் சூழ்நிலை அதை அடைஞ்சிருச்சு, அதனால கோபம் இல்லை. ஆனா 7ஆம் இடத்துல நிற்கும் போது மட்டும் அந்த ஞாபகம் வந்துடுது. ஆனா புதனை பார்க்கும் போதெல்லாம் இந்த ஞாபகம் தான் வருது. இப்போ பிள்ளையை, தன்னுடைய மனைவியினுடைய பிள்ளையை ஒரு அவமான சின்னமா கருதுறவனுக்கு சந்திரனை கருதல. அதான் புரியுதுங்களா சுகந்தி மேம்? சுகந்தி மேம், நீங்க இவ்வளவு படிச்சவங்க, புராணங்களை உள்வாங்கி பாருங்க. உங்களுடைய மணிவாசக பெருமான் மாதிரி யாரும் சொல்ல முடியாது. புராணங்களை உள்வாங்கி பார்த்தீங்கன்னா அவ்வளவு புரியும். அப்போ அதனாலதான் நம்ம எல்லா புராணங்களிலும், அதுவும் மகாபாரதம் எடுத்துக்கிட்டா எல்லாமே தப்பு தப்பா வந்திருக்கும். ராமாயணம் மட்டும்தான் சரியா வந்திருக்கும். இதெல்லாம் கடந்துதான் ஒரு உயிர் வரணும் அப்படிங்கிறது தான் தன்மை. அதனாலதான் இங்க குருவுக்கும் சந்திரனுக்கும் பகைத்தன்மை குறைவு. அந்த 7ஆம் இடத்தில் நிற்கும் போது மட்டும் வாழ்க்கைக்கு பிறகு கம்பு போட்டுருது. புதன் மேல எப்பவுமே குருவுக்கு ஒரு வெறித்தனமான ஒரு பகை இருந்துட்டே இருக்கு. அடுத்த கேள்வி. பாலசுப்ரமணிய சார், கேள்வி ஏதாவது இருக்கா? இந்த உயிர்காரகத்துவம் பொருட்காரகத்துவம் எப்படி பாதிக்குங்கிறத கொஞ்சம் விளக்கம் சொல்ல முடியுமாயா? உயிர்காரகத்துவம் பாதிப்பு என்பது ஒரு மனிதன் அவனையே உணர்வற்ற ஜடமாக மாற்றிவிடும். 1, 5, 9 பாதிக்கப்படும் பொழுது இல்ல, அவனுக்கு உணர்வு கொடுத்து அவனோடு உணர்வுடைய மனிதர்கள் யாரையும் அவனுக்கு உறவுகள் கொடுக்காது. உறவு தோல் சாய்ந்து கொள்ள ஒரு உறவு இருக்காது. உயிர்காரத்துவமான 1, 5, 9 பாதிக்கப்படும் போது அவன் எதையுமே ஜாதகம் அடைவிக்க முடியாது. 1ஆம் இடம் லக்னம்,
5ஆம் இடம் என்பது புண்ணியம், காதல், அன்பு. 9ஆம் இடம் என்பது நம்மை பாதுகாக்கக்கூடிய ரட்சணமான இடம், குரு. யாருடைய பாசமும் கிடைக்காது, யாருடைய வழிகாட்டுதலும் கிடைக்காது, தனித்து விடப்படுவான். அதான் உயிர்காரத்துவத்தினை பாதிப்பு. பொருள்காரத்துவத்தினை பாதிப்பு என்பது எவ்வளவுதான் முயன்றால் கூட ஒரு ஜாதகன் ஒரு எந்த நிலைக்கு மேலுமே உயர முடியாம அவனை தடுத்து நிறுத்திடும். சுட்டவடையே சுட்டுக்கிட்டு இருக்க வேண்டாமாங்கல்ல, அதுதான் பொருள்காரத்துவம் என்பது. பொருள்கார என்னங்க, ஒற்றைப்படை ராசின்னு சொல்லிட்டு 1, 5, 9, 3, 7, 11 எல்லாம் உயிர்காரகத்துக்கு மாதிரி எடுத்துக்க முடியுமா? ஆமாங்க. 1, 5, 9 1, 5, 9 நல்லா இருந்தா ஜாதகம் நல்லா இருக்கான்னு அர்த்தம், அவன் புண்ணியம் எல்லாம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். 3, 7, 11 நல்லா இருந்தா அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கு அந்த ஸ்தானங்கள் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அது அந்த அன்பை கொடுக்கறதுக்கு எதிர்பார்னர் வராங்கன்னு அர்த்தம். 3ஆம் இடம் முயற்சி திருவினையாக்குதுன்னு அர்த்தம். 7ஆம் இடம் மனைவி, வாழ்க்கை துணை, சமூகம் அவனை அங்கீகாரம் பண்ணுதுன்னு அர்த்தம். வாழ்க்கை துணை அவனை நல்லா வச்சுக்கிறான்னு அர்த்தம். 11ஆம் இடம் ஆசைகள் நிறைவேறக்கூடிய இடம், அங்க ஆசைகள் நிறைவேறுதுன்னு அர்த்தம். 1, 5, 9க்கு சுகத்தை கொடுக்கக்கூடியது 3, 7, 11 உயிருக்கு காமத்தை கொடுக்கக்கூடியது. ஆனா அதற்கு அடிப்படை 5, 9 இருந்தால் தான் அங்க வரும், சட்டியில தான் ஆப்பிள் வரும். அப்போ 1, 5, 9 நல்லா இருந்தா தான் அங்க 3, 7, 11 3, 7, 11 என்ன நடக்கும்னா, அங்க ஒரு கிரகம் கெட்டு போச்சுன்னா அது தடுத்து நிற்கும். இங்க புண்ணியம் இருக்கும், இது நல்ல பையன்டா, கல்யாணம் அவளோட நல்ல மனுஷன்டா, அவனுக்கு ஏன் வாழ்க்கை அப்படி போச்சு, நல்ல மனுஷன்டா, அவனுக்கே கிடைக்கல, அங்க ஏதோ தடை இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் 1, 5, 3, 7, 11 இருக்கக்கூடிய விஷயங்களை பரிகாரத்தால் சரி செய்யலாம். 3, 7, 11 இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய இதுகளை ஒரு சின்ன வழிபாடு பரிகாரத்தால் சரி செய்யலாம். ஆனா 8ஆம் இடத்தால் இருக்கக்கூடிய வினையவோ அதை சரி செய்யவே முடியாத வினைன்னு சொல்றான். அதான் நிர்ணயிக்கப்பட்ட வினைன்னு சொல்றான். 1, 5, 9 கெட்டு போச்சுன்னா இங்க ஆத்மபலமே இல்லை, அப்புறம் என்ன பண்ண முடியும்? 1, 5, 9 கெட்டு போச்சுன்னா அவனுக்கு எதையும் அணுவிக்கிற தன்மையே இல்லை. அப்போ 1, 5, 9 மிக முக்கியம். 3, 7, 11 தடை. பொருள்காரத்துவம் அப்படிங்கிறது 4, 2, 10. இந்த 4, 2, 10, 6 கூட பொருள்காரத்துவம் எடுத்துக்கலாம், கடன் வாங்கக்கூடிய பொருள். இது கெடும் பொழுது எல்லாம் இருந்தும் இவன் அந்தஸ்தை உயர்த்திக்கிறதுக்கு உனக்கு எதுவுமே கிடைக்கல. அப்ப 4, 7, 10 அப்படிங்கிறது 4, 6, 10, 2 அப்படிங்கிற ஸ்தானங்கள் ஒரு மனிதனுக்கு அக்ரிணையான விஷயங்களை உயர்த்தி விடக்கூடியது. நல்ல வீடு, நல்ல சொத்து, நல்ல காரு, இதெல்லாம் அக்ரிணையான உயிரற்ற ஜடப்பொருட்களை காரகத்துவத்தை அவன் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து தரக்கூடியது. அதுதான் அவன் அந்தஸ்தை உயர்த்துறது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அது கெடும்போது அது இருக்காது, நல்ல மனுஷனா இருப்பாரு, நல்ல வாழ்க்கை. அவர் எதை பத்தி சார் 1, 5, 9, 3, 7, 11 நல்லா இருந்துட்டா அவன் ஏழையா இருந்தாலும் சரி சார், அன்றாட 4, 7, 10 வர வருமானத்தை வச்சுக்கிட்டு நிம்மதியா வாழ்வான். 4, 7, 10 உயரும் போது இதோட சேர்த்து 4, 7, 10 உயரும் போது உயர்ந்த பணக்கார அந்தஸ்து, பணக்கார வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை எல்லாம் கிடைச்சிடும். புரியுதாங்க சார்? ஐயா ரொம்ப சிறப்பான விளக்கம் ஐயா, தெளிவா புரிஞ்சுக்க போயிருக்க வாய்ப்பு கிடைச்சதுங்க, ரொம்ப சந்தோஷம் ஐயா. நன்றி சார். சோனி மேம், மீண்டும் கேள்வியா? உங்களுடைய தீராத ஆர்வத்துக்கு நன்றி, கேளுங்க. ஓம் நம சிவாயம் ஜி. சொல்லுங்க ஜி, அந்த பொருத்தமற்ற பொருத்தம் அந்த வீடியோ காலையில தான் ஜி பார்த்தேன். அது எனக்கு என்ன சந்தேகம்னா, அவங்க ஜாதகமே ஜோதிடத்தை போகாம அந்த பொண்ணு வரம் அந்த அவங்களோட அந்த இடம் பிடிச்சு நாங்க பார்த்தோம் பொருந்தி இருக்குன்னு அப்படி சொல்லி இருக்கணும் ஜி. ஏன்னா எங்க வீட்டுல அப்படித்தான் ஜி நடந்தது. இல்ல அவங்க என்ன ஜோசியத்தை போனாங்க, பெரிய ஜோசியத்தை பார்த்திருக்காங்க, பார்த்தது எல்லாமே தெரியும். அது பார்த்ததே கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் அந்த வீடியோ போட்டேன். அஸ்து ஜி, அஸ்து ஜி. ஏன் அவ்வளவு மன வழியில அந்த வீடியோ போட்டேன்னா, ஒரு நல்ல ஜோதிடர் அவர் இப்படி சொல்லலாமா அப்படிங்கிறத பார்த்தா 2, 3 ஜோதிடர் போயிருக்காங்க, 2, 3 ஜோதிடர் பொறுத்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது நம்ம பெயர் வெளியிடல, அந்த மாதிரி ஜோதிடர்களும் இருக்கிறாங்க.
அதான் புரியுதுங்களா? அதை பார்த்துட்டு தான் என்ன ஜாதகம் நான் அதை பார்த்தாவே ஒரே தெரியும். வருடமா இருந்தா அந்த ராகுகேது பயிற்சி சனி பயிற்சி எல்லாம் அவங்களுக்கு மிகுந்த சிரமம் கொடுக்குமே ஜி. கட்டாயம் கொடுக்கீங்க, வேற வழி. அது அதை தெரிஞ்சும் போயிருக்காங்க. ம். அதை யோசிக்காமே போய் பண்ணிருக்காங்க. யோசிக்காம போயிட்டு கடைசி நேரத்துல இவரும் போய் பொண்ணோட அப்பாவும் பார்த்திருக்காரு, பையனோட அப்பாவும் பார்த்திருக்காரு. பார்த்துட்டு பொறுத்து இருக்குட்டாங்க. நம்மள புள்ள கல்யாணத்துக்கு நம்ம தான் பொருத்த மாட்டோம். அருமையா இருக்காங்க, நீ பொண்ணோட நல்லா வாழ்றாங்க. அவங்க அம்மா என்னட்டு இருக்குது, நான் ஆபீஸ் மாத்திட்டேன். பழைய ஆபீஸ்க்கு வந்து பார்த்திருக்காரு. இவரு ஃபோன் பண்ணியாவது எனக்கு கேட்டிருக்கலாம். ஆபீஸ் மாத்திட்டோம். அப்போ ஆஹ், இவர் சரி என் ஜோசியர் இல்லையாட்டு இருக்குது. அவங்களும் சரியாக விளக்கம் கொடுக்கல. ஒரே இங்க அவரு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அதனால விட்டுட்டாரு பொறுத்திருக்குன்ட்டு. கடைசி நேரத்துல ஒரு சந்தேகம், டவுட் இருந்துகிட்டே இருக்குது. என்னவோ நம்ம நம்ம பழைய நம்ம ஜோசிட்ட போய் பார்க்காம இருக்கிறோமே, சதீஷ் சொல்லிட்டா பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லைன்ட்டு அவங்க அம்மா மனசு சொல்லிட்டே இருக்குது. எப்படியோ சரி, எப்படி தான் சதீஷ்ட போய் கேட்டல அப்படின்ட்டு எல்லாம் பார்த்துட்டாங்க. பொண்ணு பார்க்கறதுக்கு எல்லாம் வரும், நாள் பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு ஓடியாந்தாங்க. நான் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம இதை பார்க்காட்டி என்னங்க அப்படின்னா, இல்லைங்க சந்தேகம் மனசுக்குள்ள இருக்குது, சந்தேகத்தை சொல்லுங்கன்ட்டு வாங்கி பார்த்துருந்தா அப்படி இருந்தது. அப்புறம் தான் சரி, இது பார்த்தா ஒரு பொருத்தம் கூட இல்லை. அந்த வீடியோ பாருங்க, புரியும். அவ்வளவு ஆம்ஜி 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 பார்த்தோம் ஜி. முக்கியமா சுக்கிரன் செவ்வாய் தான் அடிப்படை. முதல் பாயிண்டே அதான் ஜி பார்ப்போம். அதுவே 6-8 இருக்கு, எப்படி சரி சொல்றாங்க அதான் தெரியல பாருங்க. ஜி. அந்த வீடியோ எவ்வளவு வியூஸ் போயிருக்க வேண்டியது. நான் எனக்காக சொல்ல, நல்லா யோசிச்சு பாருங்க. அதாவது இந்த இந்த பரிகாரத்தால் இந்த இதை எப்படி சம்பாதிப்பது அப்படிங்கிற வீடியோ போட்டீங்கன்னா நிறைய ஓடும். சிவா, சிவா. இது இவ்வளவு சொல்றோம், எனக்கு 10 அப்பாயின்மெண்ட் புக் ஆச்சு, அது வேற. ஆனா இவ்வளவு சொல்றோம், நல்ல விஷயத்த யாரு கேட்கறா? இவன் என்ன சொல்றது, நாங்க இப்படித்தான் இருப்போம். அந்த மாதிரி ஆளுங்களை என்ன மாற்ற முடியும்? ஒன்றும் மாற்ற முடியாது. அவரவர் வினைவெளி அவரவர் அனுபவம், அவரவர் விதிவெளி அவரவர் வாழ்க்கை. அப்படிதான் சொல்ல முடியும், வேற வழி இல்லை. உண்மை சார், உண்மை. நல்லதை சொன்னாலும் ஏறாவது மேடம் இந்த உலகத்துக்கு. மாயாஜால வித்தை காட்டுறவனை தான் நல்லா பிடிக்கும் யூடியூப்லயும். நல்லதை சொல்லி சொல்லி எனக்கெல்லாம் வெறுத்துருச்சு ஆச்சுங்களா. நம்ம இந்த மக்கள் நல்லா இருக்கணும்ட்டு நம்ம சேகரித்த பொக்கிஷங்களை கொடுத்து 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 எனக்கெல்லாம் வெறுப்பாயிருச்சு. எனக்கு வியூஸ் வந்தா நான் அதை சம்பாதிக்க, அதெல்லாம் விடுங்க, அதுக்காக நான் சொல்லல. ஆனால் எவ்வளோ விஷயங்களை நம்ம ரிஸ்க் எடுத்து போடுறோம். ஒன்றும் இல்லாமல் இந்த பரிகாரம் அந்த பரிகாரம்ங்கிறான், அதில் போய் லட்சக்கணக்கான வியூஸ் போகுது. இந்த மக்களுடைய மனநிலை தான் என்ன? எதை வேணாலும் செய்யணும், எப்படியாவது தப்பிச்சுக்கணும். கர்மா என்ன, ஊழில் பெருவெளி யாவுல மற்றொன்று சூழினும் தானே முந்திரும். வல்லவனுடைய வாக்கல்லவா. அப்ப இதெல்லாம் அவங்களுக்கு புரியல. சரிங்க மேம், சுகந்தி மேம், அது உண்மை. அதுதான் அந்த ஜாதக பொருத்தம் பார்த்தாச்சு. பார்த்துட்டு ஜோசியர் அப்படி சொல்லியிருக்காங்க. அதனாலதான் நான் அவளை வருத்தப்பட்டு பேசணும். காரணம் யாரையும் புண்படும்படி பேசல, கொஞ்சம் வருத்தப்பட்டு பேசணும். கேட்டீங்களா? புண்படும்படி இல்லையில. இல்லைங்க ஜி, இல்லைங்க ஜி, ரொம்ப மன வருத்தத்தோட பேசுறீங்க ஜி. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஓம் நம சிவாய. பாதிக்கப்படுற 2 குழந்தைகள் உண்டு. ஆம் ஜி. இந்த துன்பத்தை அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும் எவ்வளவு பெரிய கஷ்டம். பாதிக்கப்படுறது 2 ஒரு ஆண் ஒரு பெண். அந்த குழந்தைங்க, இந்த குழந்தைங்க நம்ம பெத்தவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் குழந்தைய வளர்த்துறான். நாமளும் பிள்ளைய வளர்த்துறோம்னு தெரியுமில்ல. நம்ம ஒவ்வொரு விஷயத்திலும் புள்ளைன்னு வளர்த்துறோம். நாளைக்கு ஒரு ஜோசியரை நம்பிக்கொண்டு போய், சார் நீங்க சொன்னா சரின்னு சொல்றான்னா பிள்ளைய பெற்றவன், அப்போ அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டு தன் வாழ்க்கையவே அந்த குழந்தைக்காக அர்ப்பணிச்சு ஒரு 3வது மனுஷர்கிட்ட போய் நீங்க சொன்னா சரின்னு சொல்றேன்னா கடவுளை விட உயர்வா நினைக்கிறான். அவன் 100 ரூபாய் பேசி விட்டு 500 ரூபாய் பேசி விட்டு ஒன்றும் கொடுக்காதோட போட்டு, ஆனா தன் பிள்ளையோட வாழ்க்கையை பணையம் வைக்கிறான். நீ ஃபீஸ் 1000 ரூபாயோட வாங்கு, தப்பு இல்லை. ஆனா சரியான பொருத்த பார்த்து சொல்லு. அதுதான் என்னுடைய என்னுடைய இது. அதுதான். இந்த சம்பவம் இங்க லோக்கல்ல நடந்தது. சரி 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 சரி. கண்ணதியில ஒருத்தர் சொன்னாரு, இந்த மாதிரி போய் இந்த கல்யாணம் ஆகி இந்த இது செட் ஆகல, ஒருத்தர்கிட்ட பார்த்து அவர் தான் எல்லாம் கரெக்டா இருக்குன்றது சொன்னாரு. இந்த மாதிரி ஆகி போச்சு அப்படின்றது ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாரு. ஒரு 2 மாசம். சரி 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 சரிங்க. வகுப்பு நிறைவு பண்ணிக்கலாமா? சசி ஏதாவது கேள்வி இருக்குதாமா? இல்லைண்ணா இல்லை.
மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகிலும் எண்ணில் நல்கதிக்கு ஆதுமோர் குறைவில்லாமல் எல்லா மாணவர்களும் எல்லா நலன்களும் பெற்று இறைவனுடைய அருளால் உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடத்தில் உயர்ந்த ஞானமும் புகழமும் வெற்றியும் பெற்று மிக உயர்நிலையை அடைவீர்களாக என்று எம்பெருமான் பாண்டி குடும்பத்தினரை வேண்டிக் கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு இது வருங்கால ஜோதிடர்கள் ஆகக்கூடிய உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம்னா, நீங்க ஜோதிடத்தில் இது ஒரு பணம் சம்பாதிக்கும் தொழில் என்று தயவு செய்து நினைக்க வேண்டாம். பொருள் தேடும் தொழில்தான். ஆனா பொருளுக்காக தொழில் அல்லது ஆத்மார்த்தத்துக்காக ஆத்ம திருப்திக்காக ஏற்பட்டக்கூடிய தொழில் இது. திருமண பொருத்தம் அப்படின்னு வரும்பொழுது தயவு செய்து ரொம்ப கவனமாக அதை நல்லா படிங்க. நல்ல அனுபவம் பெற்ற குருமார்கிட்ட படிங்க. அதை செக் பண்ணுங்க, பிறரோட வாழ்க்கையோட ஒப்பிட்டு. அதுக்கப்புறம் திருமண பொருத்தம் பாருங்க. திருமண மூர்த்தம் வைக்கிறது அப்படிதான். ஒரு தவறான மூர்த்தத்தை வச்சு கொடுத்துட்டோம்னா அந்த பாவம் அனைத்து நமக்கே வந்து சேரும். அது மிக கொடியது. அதனால சாஸ்திரத்தை கையில் எடுப்பது என்பது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஜோதிடருடைய வாழ்க்கையெல்லாம் கஷ்டப்படுது அப்படின்னா ஜாதகம் பார்ப்பதால் அல்ல, ஜாதகத்திற்கு துட்டு வாங்குவதாலும் அல்ல. ஒண்ணு பரிகாரத்தை சொல்லி அதை ஏமாத்துறதும், இன்னொன்னு அதை விட பாவம் பொருத்தம் பார்க்க தெரியாமல் பொருத்தம் பார்ப்பது. மகா பெரிய பாவம். அதை செய்ய வேண்டாம் என் தவறை அதாவது திருவடி தொட்டு வேண்டிக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுவது பாண்டி குழந்தை ஆஸ்ட்ரோ சதீஷ்குமார். நன்றி, வணக்கம். நமஸ்காரம். நமஸ்காரம்.